வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற நிலத்துல சோளம் விதைக்கிறதுக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் டே வந்து எங்களோட டிராக்டர் வச்சு நல்லா உழுது விட்டுட்டு சோளத்தையுமே விதைச்சாச்சு. அதுக்கப்புறமாவுமே சோளம் விதைச்சதுக்கப்புறமா ஒரு டைம் உழுது விட்டுட்டோம். செகண்ட் டே வந்து எங்கிட்ட பாத்தி போடுற மிஷின் இல்லைன்றதுனால வெளியேருந்து ஒருத்தங்கிட்ட டிராக்டர் கேட்டிருந்தோம். 1 மணி நேரத்துக்கு வந்து பாத்தி போடுறதுக்கு 1300 சொல்லியிருந்தாங்க. அவங்களுமே வந்து அழகாக பாரெல்லாம் போட்டு பாத்தி போட்டு தந்துட்டாங்க சோளம் விதைக்கிறதுக்கு. என்னதான் நம்ம மிஷினில் போட்டாலுமே அந்த பாத்தி எல்லாமே தண்ணி பாய்க்கிறப்போ அங்கங்கே கரை எல்லாமே உடஞ்சி போகும். அதை சரி பண்ணுறதுக்காக 2 பேர் வந்து வேலைக்கு கூப்பிட்டுருந்தோம். அவங்க வந்து ஃபஸ்ட்டு நல்லா தென்னை மரத்துக்கிட்ட இருந்த களை எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் பாத்தி எல்லாமே அடைக்கிறதுக்காக போயிருந்தாங்க. வெயில் வந்து பயங்கரமாக இருந்ததுனால நாங்கள் வந்து வீட்டில் நன்னாரி வாங்கிட்டு சர்பத் எல்லாமே நானே போட்டுட்டு கொடுக்க போனேன். இங்கேருந்து அந்த வெயிலில் நடக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எப்படி தான் அந்த வெயிலில் வேலை பார்க்குறாங்கன்னு தெரில. அதுக்கப்புறமா நான் கொடுத்த ஜூஸ் எல்லாமே குடிச்சிட்டு அவங்களுமே கரை எல்லாமே போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு டேலே 2 பேரும் சேர்ந்து ஃபுல்லாக பாத்தி எல்லாமே சரி பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டேயில் வந்து தண்ணி பாய்க்கணும். அதுக்கப்புறமா தான் 1 வாரத்தில் முளைப்பு வந்து நம்மளுக்கு சோளம் வந்து வளர ஸ்டார்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்.